சென்னை மண்ணடியில் உள்ள மனிதநேய மக்கள் கட்சி தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் கட்சியின் வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தார். முன்னதாக நடக்க இருக்கின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறோம் என்று கூறினார். அதன் அடிப்படையில் திமுக கூட்டணியில் எங்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் கட்சித் தலைவர் ஜவாஹிருல்லா ஆகிய நானும் மணப்பாறை தொகுதியில் கட்சியின் பொது செயலாளர் ப. அப்துல் சமது கட்சியின் சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் என்று அவர் கூறினார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி மணப்பாறை தொகுதியிலும் நாகப்பட்டினம் தொகுதியிலும் களம் காணவிருக்கின்றது. இந்த தொகுதிகளிலே போட்டியிடக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர்கள் யார் என்பதை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைமை நிர்வாக குழு கூட்டம் நடைபெற்று அதில் முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மணப்பாறை தொகுதியில் ஏற்கனவே போட்டியிட்டு வெற்றி பெற்ற மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ப. அப்துல் சமத் அவர்கள் மணப்பாறை தொகுதியில் போட்டியிடுவார். அதே போல் நாகப்பட்டினம் தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நான் போட்டியிடுகிறேன். இந்த 2 தொகுதிகளில் மட்டுமல்லாமல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி போட்டியிடக்கூடிய அனைத்து தொகுதிகளிலும் 234 தொகுதிகளிலும் மனிதநேய மக்கள் கட்சியின் தொண்டர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெறுவதற்கு அரும்பாடுபடுவார்கள். நாகப்பட்டினம் தொகுதியை பொறுத்தவரை அது கடலும் காவேரியும் பயன்படக்கூடிய கடலும் ஒன்று காவேரியும் ஒன்று, இதனால் பயனடையக்கூடிய தொகுதி நாகப்பட்டினம் தொகுதி. இந்த தொகுதியில் பல்வேறு தீர்க்கப்படாத பிரச்சனைகள் இருக்கின்றது. ஏற்கனவே நான் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது அங்கே நீண்ட காலமாக தீர்க்கப்படாத பல பிரச்சனைகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்து அதனையெல்லாம் தீர்த்து வைத்திருக்கின்றேன். உதாரணமாக முருகப்பெருமானின் 4ஆம் படை வீடான சுவாமிமலையில் மின்தூக்கி வசதி ஏற்பாடு செய்யப்பட்டு அது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குடமுருத்தி ஆற்றில் ஒரு பாலம் கட்டப்பட வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை, அதுவும் நிறைவேறி இருக்கிறது. பாபநாசம் தொகுதியில் உற்பத்தியாகக்கூடிய அச்சு வெல்லத்திற்கு புவிசார் குறியீடு பெற்று தந்திருக்கிறோம். இப்படியாக நான் பல செய்திகளை சொல்லலாம். அதே அடிப்படையில் நிச்சயமாக நாகப்பட்டினம் தொகுதியை வளப்படுத்துவதற்கும் அங்கு தேவையான அடிப்படை கட்டுமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஃபெசிலிட்டிஸ் கட்டுமான வசதிகளை செய்வதற்கும் நிச்சயமாக நான் மிக தெளிவாக அதற்காக வேண்டி பாடுபடுவேன். குறிப்பாக நவீன மீன்பிடி துறைமுகங்கள், குளிர்சாதன வசதிகள், அதே போல் நியாயமான விலையில் மானியத்துடன் கூடிய டீசல், கடலோர பாதுகாப்பு சுவர் போன்ற நிரந்தர தீர்வுகள், அதாவது கடல் அரிப்பை தடுக்கக்கூடிய நடவடிக்கை, இவற்றிலெல்லாம் நிச்சயமாக ஈடுபடுவோம். அதே போல் உப்பு நீர் ஊடுருவி கடல், அதாவது வளம் மிகுந்த நிலத்தை பாதிக்கக்கூடிய அந்த நிலையை மாற்றுவதற்கான நடவடிக்கை, அதே போல் பயிர் காப்பீடு மற்றும் கடன் தள்ளுபடி போன்றவற்றுக்கும் நிச்சயமாக உறுதியெடுப்பேன். அதே போல் அங்குள்ள இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பை அளிப்பதற்கான திட்டங்களையும், பெண்களுடைய முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்புக்கான திட்டங்களையும், ஒவ்வொரு கிராமத்திலும் அடிப்படை வசதி, தூய்மையான குடிநீர், சாலை, வடிகால், மின்சாரம், சுகாதார வசதிகள் செய்வதற்கும் நிச்சயமாக பாடுபடுவேன். அதே நாகப்பட்டினம் மாவட்டத்தில், இதே நாகப்பட்டினம் தொகுதியில் 2004 சுனாமி என்ற ஆழி பேரலை
மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்திய போது எங்களுடைய தாய் அமைப்பான தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அங்கு பல கடலோர கிராமங்களிலே உயிரை பணயம் வைத்து எங்களுடைய தொண்டர்கள் அந்த மீனவ மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அந்த வகையில் தொடர்ந்து மீனவர்களுடைய நலனையும் அனைத்து மக்களுடைய நலனையும் பாதுகாத்து அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்து அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை நிச்சயமாக நாகப்பட்டினம் தொகுதியில் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று இந்த நேரத்தில் உறுதியளிக்கின்றேன். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய வேட்பாளராக மீண்டும் மணப்பாறை தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்களும் நிர்வாக குழுவும் வழங்கியிருக்கிறது. அதற்காக என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியினுடைய வேட்பாளராக கடந்த 2021 போட்டியிட்டு மக்களின் பேராதரவோடு வெற்றி பெற்று கடந்த 5 ஆண்டுகளில் அந்த மணப்பாறை தொகுதியில் நீண்ட நாள் கோரிக்கைகள் பலவற்றை அரசினுடைய கவனத்துக்கு, முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் பெருமக்களினுடைய பேராதரவோடு அந்த கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான கோரிக்கையாக ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மக்களுடைய கோரிக்கை ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி வேண்டும் என்பது. அந்த கல்லூரி இல்லாமல் அவர்கள் திண்டுக்கல்லுக்கும் மதுரைக்கும் திருச்சிக்கும் சென்று படிக்கக்கூடிய நிலைக்கு அந்த ஏழை எளிய மாணவர்கள் தள்ளப்பட்டிருந்தார்கள். அதனை வெற்றி பெற்ற ஓராண்டுகளுக்குள்ளாகவே அரசு கலைக்கல்லூரியை கொண்டு வந்து இன்றைக்கு 4 ஆண்டுகளாக அந்த கல்லூரி அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று மணப்பாறை தொகுதியில் வையம்பட்டி என்கின்ற அந்த பகுதியில் இடைநிற்றல் இருப்பதை அறிந்து 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் நிற்கக்கூடிய அந்த பிள்ளைகள் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தின் மூலமாக திறன் வாய்ந்தவர்களாக அவர்களை உருவாக்க உள்நாட்டில் வெளிநாட்டில் வேலை பெறக்கூடியவர்களாக அவர்களை உருவாக்குவதற்காக கடந்த ஆண்டு அரசிடத்தில் பேசி, சட்டமன்றத்தில் பேசி, அரசு தொழிற்பயிற்சி நிலையம் ITI ஒன்று கடந்த வருடம் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மணப்பாறையினுடைய மாவட்ட அரசு மருத்துவமனையில் மாதத்தில் சுமார் 300 குழந்தைகள் பிரசவிக்கிறது. அந்த அளவுக்கு குழந்தை பிரசவிக்கக்கூடிய அந்த மருத்துவமனைக்கு புதிய கட்டிடம் வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. அதை சட்டமன்றத்தில் பேசி முதலமைச்சர், அமைச்சர் பெருமக்களுடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அங்கே பச்சிளங்குழந்தைகள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கான சிறப்பு பிரிவு ஒன்று கட்டி திறக்கப்பட்டு அது இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக அது ஏழை எளிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு கிராமப்புற பகுதியை கொண்டது மணப்பாறை தொகுதி. ரேஷன் அரிசி, நியாய விலைக் கடையினுடைய அரிசியை பயன்படுத்தக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது. கடந்த தேர்தலின் போது 2021 தேர்தலின் போது மக்கள் ஒரு புகாரை தொடர்ந்து எல்லா கிராமங்களையும் சொன்னார் என்று சொன்னால், நியாய விலைக் கடையினுடைய அரிசி தரமற்றதாக வழங்கப்படுகிறது என்ற கோரிக்கையை அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்தார்கள். சட்டமன்றத்தில் என்னுடைய முதல் உரை, கன்னி உரை என்று சொல்வார்கள், அந்த முதல் உரையை தொடங்கும் போதே அந்த நியாய விலைக் கடை அரிசியை தரமானதாக, உண்ண தகுதி உள்ளதாக இந்த அரசு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தேன். உடனடியாக முதலமைச்சர் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உணவுத்துறை அமைச்சர் மூலமாக அதே நிலையில் சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அரவை கூலி அதிகரித்து தரமான அரிசி வழங்கப்படும் என்று. இன்றைக்கு மணப்பாறை தொகுதிக்கு மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க நியாய விலைக் கடைகளில் தரமான அரிசி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மணப்பாறை தொகுதியில் சுமார் 210 கிலோமீட்டருக்கு கிராம சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று குடிசை இல்லாத தமிழ்நாடு அமைக்கப்படும், உருவாக்கப்படும் என்று முதலமைச்சருடைய அறிவிப்புக்கு இணங்க இன்றைக்கு மணப்பாறை தொகுதியில் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் இன்றைக்கு பெருவாரியாக நடந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் அந்த தொகுதியில் மக்கள் வாக்களித்து வெற்றி பெற வைக்கும் வகையில் வெற்றி பெற்ற பிறகு குடிசையில்லாத தமிழ்நாடு என்கின்ற அந்த திட்டத்தினுடைய முதல் தொகுதியாக மணப்பாறை தொகுதியை கொண்டு வருவதற்காக எல்லா முயற்சியும் எடுப்பேன்.